இப்ப வீடு கூட வந்தாரு போன தடவை ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நினைக்க வைக்கிறேன். அது நடிகர் சங்கத்தை வந்து எல்லாம் போட்டி இல்லாம உங்களை உட்கார வச்சுட்டாங்கன்னா அங்க போய் உட்கார்ந்தாதான் தெரியும் அதோட வேதனை. அங்க போய் உட்கார்ந்தாட்டே தினமும் பண்ற பஞ்சாயத்து தினமுள்ள பிரச்சனைகள், இன்று சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனையை சந்திக்கும் போது 1000 பேருக்கு சில பேருக்கு நல்ல பேர் வரும், சில பேருக்கு கெட்ட பேர் வரும். இதையெல்லாம் சமாளிக்க வேண்டும். ஆக நல்லவர்களுக்கு எங்கும் வாழ்வு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். செயல் வீரருக்கும் செயல் திறன்களுக்கும் எங்கும் ஒரு இந்த நாடு அங்கீகரிக்கும் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகியதான் பலரும் பல கருத்துக்கள் சொல்லியதாக பொதுச் செயலாளர் என் காதுக்கு செவிக்கும் வந்த நான் எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற இயக்கத்தின் தலைவர் வந்து இன்னும் அப்பா என்று நடந்து கொண்டிருக்கின்றேன். ஜகுபாய் விழா நடந்தது, பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு இயக்கத்தில் பாடம் கற்றுக் கொண்டேன். அந்த விழாவிலே சொன்னேன், ஏகலைவன் துரோணாச்சாரியரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வில்வத்தை கற்றுக்கொண்டார் என்று சொன்னேன். ஆனால் நான் உங்கள் அருகிலே இருந்து அரசியல் பாடத்தை கற்றுக்கொண்டேன் என்ற பெருமை எனக்கு உண்டு என்று சொன்னேன். அதே இன்று முதல் என் தந்தை இறந்த பிறகு ஒரு அப்பா என்று அழைக்கிறேன் என்றால் நமது முதலமைச்சர் அப்பா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் பாதிகள் இரண்டாக இருந்தாலும் எண்ணங்கள் ஒன்று, இருவருக்கும் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. ஆக அங்கு நமது முதலமைச்சர் அவர்கள் தம்பி சரத்குமார் அவர்களின் பண்பை பற்றி சொன்னார்கள். பெருமையாக இருக்கிறது. காரணம், அப்படிப்பட்ட நல்ல பெயரை நாம் முதலில் பெற்றுக் கொள்ள வேண்டும். எங்க இருந்தாலும் நல்லவென்ற பெயரை வாங்கினா உங்க இயக்கத்தை நீங்க வெற்றி யாரா இருந்தாலும் பிறரும் உங்களை வாழ்க்க வேண்டும். அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிராளியாக இருந்தாலும் சரி, உங்களை பாராட்ட வேண்டும், உங்கள் குணங்களை பாராட்ட வேண்டும், உங்கள் குணங்களை நிச்சயமாக சமத்துவங்களை சொல்றார் நல்லவங்க என்ற பெயரை முதல்ல வாங்கினா படிப்படியாக முன்னேற முடியும். ஒரே நேரத்தில் வந்து 100 அடி பாய்ச்ச முடியாது. அதுக்கு வந்து ட்ரைனிங் எடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அப்புறம் ஓடி பார்க்கணும். சும்மா ஓடி போய் பேச முடியாது. அதுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டும். ஆக நல்ல ஒரு வியூகத்தை கொடுத்து, நல்ல செயல்படுகின்ற வியூகத்தை கொடுத்து, நல்லவர்களிடம் சேர்ந்து, நாட்டிற்கு நல்லது செய்வதும் சேர்ந்து நாம் இந்த இயக்கத்தை நடத்தி செல்வோம். இலக்குகளாக இருக்க வேண்டும். ஒரு இயக்கத்திற்கு இலக்கு என்னவாக இருக்க முடியும்? நாமும் ஒரு முறை அங்கு சென்று அமர்ந்த பிறகுதான் மக்களுக்கு அதிகமான சேவை செய்ய உணர்வு இருக்க வேண்டும். அந்த உணர்வு வந்து எப்படி அடையும் எண்ணங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் இயக்கம் வளர வேண்டும். நாம் இயக்கம் வளர வேண்டும். ரொம்ப தூரம் மைல்ஸ் டு கோ பிஃபோர் வி ஸ்லீப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வெகு தூரம் இருக்கிறது, நீண்ட நெடிய ஒரு பயணம் இருக்கிறது. கடுமையான பயணம், வேதனைகளும் சோதனைகளும் நம்மை வந்து சேரும். அந்த வேதனைகளின் சோதனையை முறியடிக்கப்படுவதற்கு ஒரு சாதனையாக இருப்பதற்கு உணர்வோடு, உணர்ச்சியோடு, உண்மையோடு உழைக்கும். சும்மா சரத்குமார் வந்தாரு, எல்லாம் பார்த்து மாலையை போட்டு சார்பை போட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே காணும். அதுக்கப்புறம் திரும்பி நான் வந்து பிப்ரவரி 18 வரும்போது தான் திரும்பி வரக்கூடாது. பிப்ரவரி 18 நான் நாகராணி காலத்துக்கு விளையாட்டுக்கு வரும்போது அன்னைக்கு மட்டும் திரும்பி வந்து நின்றுக்கூடாது. அந்த கால இடைவெளியிலே உங்கள் செயல்பாடுகள் எப்படி இருந்து இங்கு ஆராய வேண்டிய சூழ்நிலை இந்த இயக்கத்துக்கு வந்து விட்டது. ஆகவே தான் பொதுச் செயலாளர் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், உங்களால் பணிபுரிய முடியவில்லை என்றால் நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அண்ணனை வந்து காந்தி குடிச்சுக்கோங்க, படத்தை போய் பாருங்க, நல்லா இருக்கிற படம் பார்த்தோன்னு சொல்லுங்க, ஒரு தொலைபேசி நல்லா இருக்கீங்கன்னு கேட்டுக்கிறதெல்லாம் நான் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்றால் உணர்வோடு, உண்மையோடு உழைத்து பாருங்கள். சமத்துவ மக்கள் கட்சி வெல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை 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 என்று சொல்லி சிறப்பான தேர்தல் கூட்டத்துக்கு வந்து உங்கள் கருத்துக்கள் சொல்லி மேடையில் அமர்ந்திருக்கிற இயக்கத்தின் முன்னோடிகளுக்கும், இங்கு வருகை தந்திருக்கின்ற தோழர்களுக்கும், மூச்சாளர் ரசிக பெருமக்களுக்கும், பத்திரிகை சகோதரர்களுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.